காந்தி கணக்கு. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஏன் யூஸ் கூட பண்ணியிருப்போம். வராத காசை காந்தி கணக்கு பாது வராது, மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிற பழக்கங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. இப்படி வராத பணத்தை காந்தி கணக்குன்னு சொல்லக்கூடிய பழக்கங்கிறது எப்போ ஏற்பட்டுச்சு? ஏன் தேவையில்லாமல் காந்தி பேர் அதில் அடிபடுது? ரூபா நோட்டில் காந்தி ஃபோட்டோ இருக்கிறனாலையா? இல்லை, அதுக்கு வேறு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, எதுக்குடா பேஸ் வாய்ஸில் மிமிக்ரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நீ கேட்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்துடுச்சு. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருந்தேன், அது நடுவில் விட்டனால த்ரோட்டுங்கிறது பஞ்சர் ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த காந்தி கணக்கு அப்படிங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா, காந்திக்கும் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய வஉசி அவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு பணப்பரிவர்த்தனை பிரச்சனையினால தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஓசி அவர்களுக்கு வர வேண்டிய பணத்தை காந்தி அவர்கள் தராமல் ஏமாற்றிட்டாரு. அதனால தான் வராத பணத்தெல்லாம் காந்தி கணக்குன்னு சொல்லக்கூடிய வழக்கங்கிறது உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? அது யாருடைய பணம்? காந்தியுடைய பணமா, இல்லை காந்திக்கு வந்த பணமா? அந்த பணத்தை ஏன் வஉசி அவர்களுக்கு தராமல் அவர் ஏமாத்தினார்? உண்மையிலே ஏமாற்ற தான் செஞ்சாரா? இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு காந்தி கணக்குனா என்ன அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்த்துடலாம் வாங்க. இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை இழந்தவர்கள் இந்த நாட்டில் எத்தனையோ பேர். தங்களுடைய இன்னுயிரை இழக்க முடியலனாலும் தங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சுட்டு நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக எத்தனையோ பாடுகளை பல பேர் சந்திச்சிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த பல தலைவர்கள் ரத்தம் சிந்தி பாடுபட்டிருக்காங்க. அப்படி பாடுபட்ட பல தலைவர்களில் முக்கியமான ஒரு தலைவர் யாருன்னா, விஓசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வஉ சிதம்பரனார் தான். கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு நாம் அவரை பெருமையாக கொண்டாடுவோம். ஆங்கிலேயர்களுடைய காலத்திலேயே அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டுற மாதிரி சுதேசி கப்பல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி பிரம்மாண்டமான 2 கப்பலை கடல் மேலே ஓட விட்ட தமிழன் அவர் அப்படிங்கிற பெருமைங்கிறது அவருக்கு இருக்குது. அதை நினைக்கும் போது, படிக்கும்போது நமக்கும் பெருமைங்கிறது அப்படி புல்லரிக்கும். இதுதான் பிரிட்டிஷ்காரங்களை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. எப்படா நேரம் கிடைக்கும் வஉசி அவர்களை பழி வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த நேரங்கிறது 1908 அவங்களுக்கு கிடைச்சது. 1908 பெங்காலுடைய மிக முக்கியமான சுதந்திர போராட்ட வீரரான பிபின் சந்திர பாலுக்கு சிறை காவலிருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சது. இதை நாடு முழுக்க இருந்த பல பேர் கொண்டாடினாங்க. அப்படி வஉசி அவர்களும் அவருடைய விடுதலையை கொண்டாடுறதுக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சார். அந்த பொதுக்கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தலைவர்கள் பேசினாங்க. அதில் குறிப்பாக சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பேச்சும் வஉசி அவர்களுடைய பேச்சும் முக்கியமானதாக இருந்துச்சு. மக்களை கிளர்ச்சி அடையக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அந்த மீட்டிங்கை நடத்தி முடித்ததுக்கப்புறமா மறுநாள் நேராக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய், நான் தான் இந்த மீட்டிங்கை நடத்தினேன், நீங்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனார் வஉசி அவர்கள். உடனே அவர் கைது செய்யப்படுறாரு. அதே சமயத்தில் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் இதே காரணத்தை சொல்லி கைது செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் கைதாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில் பரவுன உடனேயே திருநெல்வேலி முழுக்க மக்கள் பெருந்திரளில் கூடி போராட்டத்தை நடத்துகிறாங்க. திருநெல்வேலி கழகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தாலும் பிரிட்டிஷ் அரசு இதுதான் சான்ஸ், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி வஉசி அவர்களை இதை வச்சு எப்படியாவது அமுக்கணும்னு முடிவு பண்ணி அவங்கள சிறையிலிருந்து விடுதலை செய்யாமல் வழக்கு தொடுத்தாங்க. இது வெளிப்படையாக எங்களை எதிர்த்து நீ கம்பெனி நடத்துறல, அதுக்கு தண்டனை இப்படி தாண்டா உனக்கு இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் உண்மையும் கூட. அவர் சிறைக்கு போனப்போ அவருடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த உதவி செய்கிறதுக்கு கூட அந்த சமயத்தில் யாருமே இல்லாமல் விலக ஆரம்பித்தாங்க. யாருடைய உதவியும் பெருசாக கிடைக்காம தன்னந்தனியாக விடப்பட்ட சூழல்லையும் தன்னுடைய கணவனை எப்படியாவது மீட்டெடுக்கணுங்கிற ஒரு சட்ட போராட்டத்தை தொடங்கி அதை வலிமையோடு நடத்தினவங்க வஉசி அவர்களுடைய மனைவி மீனாட்சி அம்மாள் தான். ஆனால் இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவங்க போராடின சட்ட போராட்டத்துக்கு முதல் வெற்றிங்கிறது கிடச்சிது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வஉசி அவர்களுடைய ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக குறைக்கப்படுது. ஆனால் அதுலேயும் லண்டனுக்கு மேல்முறையீடு செஞ்சால் இந்த தண்டனையே ரத்தாகி அவர் விடுதலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு 10,000 செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல்கள்லாம். அதுக்காக பணம் திரட்டலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச மீனாட்சி அம்மா அவர்கள் பத்திரிகையில் விளம்பரம் தராங்க. ஹிந்து பத்திரிகையிலையும் பாரதி அவர்கள் நடத்தின சுதேசி மித்ரன் பத்திரிகையிலையும் இந்த விளம்பரங்கிறது வெளியாகுது. இந்த விளம்பரம் வந்த சமயத்தில் பெரிய அளவுக்கு நிதி திரளும் அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் அது நடக்கலை.
ஆனால் எந்த நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக சிறைக்கு போனாரோ, எந்த தமிழர்களுடைய பெருமைக்காக கப்பல் செலுத்தி அதற்காக தண்டனை பெற்று செக்கெழுத்து கொண்டிருந்தாரோ திரு வ.உ.சி. அவர்களுக்கு அந்த தமிழர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்ததோடு சரி வேற எந்த உதவியும் செய்யவே இல்லை. அவங்களுக்கான உதவியை ஒரு சில தமிழர்களை தவிர வேற யாருமே செய்யலை. ஆனால் அவங்களுக்கான உதவிக்கரம் எங்கேருந்து வந்ததுன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தது. மாதம் மாதம் திரு வ.உ.சி. அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு திரு வேதியம் அவர்கள் மூலமாக தொடர்ந்து மீனாட்சி அம்மாளுக்கு அனுப்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி எல்லாம் திரு வ.உ.சி. அவர்களுக்கும் வந்து சேர்ந்தது. அவர் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அமைப்புக்கு கடிதங்கள் எழுதி தன்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி அவங்க அனுப்பின பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையில் தான் இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் அவருக்கு இருந்துச்சு. அதற்கு ஈடா தான் எழுதிய புத்தகமாவது அவங்களுக்கு போய் சேரட்டும்னு அவ்வளவு வறுமையான சூழல்லையும் தான் எழுதின புத்தகங்களை தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்களுக்கு இலவசமாக அனுப்பிக்கிட்டு இருந்தார் திரு வ.உ.சி. அவர்கள். இதுக்கு நடுவில் வ.உ.சி. அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கின 2 கப்பல்களையுமே போட்டி நிறுவனமான பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கிட்டேயே வித்திருந்தாங்க. அதே மாதிரி சுதேசி நிறுவனத்தையே அதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமாக மூடிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் வ.உ.சி. அவர்களை ரொம்பவே பாதிச்சது. இப்படிப்பட்ட சூழலில் தான் 1912 டிசம்பர் மாதம் 12 சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றார் வ.உ.சி. அவர்கள். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படியாவது மறுபடியும் ஜெயிச்சிடலான்னு அவர் நினச்சாரு. ஆனால் அவரால் அது முடியல. ஏன்னா இருந்த எல்லா சொத்து, எல்லா நிலம், நகை எல்லாமே இவருடைய வழக்கு செலவுகளுக்காக மொத்தமாக கரைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் தேச துரோக வழக்கில் கைதாக இருந்தார் அப்படிங்கிறதால இவருடைய அட்வொகேட் லைசன்ஸுங்கிறதையும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷ் அரசு. அதனால் மறுபடியும் அவரால் தொழில் செய்யவும் முடியலை. தெரிஞ்ச தொழிலை செய்ய முடியாமல், பொருளீட்ட முடியாமல், குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாத சூழலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் திரு வ.உ.சி. அவர்கள். ஆனால் அவ்வளவு கஷ்டமான சூழலையும் இந்தியாவுடைய சுதந்திர வேட்கையை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டு இருந்தார் திரு வ.உ.சி. அவர்கள். ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச அவருக்கும் காந்தி அவர்களுக்கும் பிரச்சனைங்கிறது எப்படி வெடிச்சது? தென்னாப்பிரிக்காவில் ஒரு அட்வொகேட்டாக வேலைக்கு போனவர் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டத்தையெல்லாம் பார்த்து அவங்களை எப்படியாவது அந்த கஷ்டத்திலேருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்தவர் தான் திரு காந்தி அவர்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு ஒட்டுமொத்தமாக முழுக்கு போட்டுட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்து இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் கிளம்பி வர்றாங்க. அப்படி கிளம்பி வரும்போது தான் முதல் உலகப் போர் அப்படிங்கிறது வெடிக்குது. இந்த முதல் உலகப் போர் சமயத்தில் கடலில் வந்து கப்பல் பயணிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டதால் லண்டனுக்கு போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு கிளம்பி வந்து இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் திரு காந்தி அவர்கள். அப்படி 1915 சென்னைக்கு கிளம்பி வந்தார் திரு காந்தி அவர்கள். அப்படி சென்னைக்கு காந்தி வந்த சமயத்தில் அவரை வ.உ.சி. அவர்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு. அந்த சந்திப்புங்கிறதும் நடந்திருக்கு. ஆனால் அந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் வ.உ.சி. அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா, தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் கஷ்டப்பட்டு பணம் திரட்டி 5000 ரூபாயை தென்னாப்பிரிக்காவில் இருந்து கிளம்பி போன காந்தி அவர்கள் கையில் கொடுத்து வ.உ.சி. அவர்கள்கிட்ட சேர்த்துற சொன்னாங்க. ஆனால் வ.உ.சி. அவர்களுக்கு அந்த பணத்தை சேர்க்காமலேயே காந்தி அவர்கள் மறந்துட்டார். அப்படி அவர் மறந்து போன தனக்கு சேர வேண்டிய பணத்தை எப்படியாவது தாங்க அப்படின்னு சொல்லி வ.உ.சி. அவர்கள் கடிதம் எழுதுறாரு. இப்படி எழுதப்பட்ட கடிதம்ங்கிறதுக்கு பதிலுங்கிறது காந்தி கிட்ட இருந்து சரியாக வரலை. தொடர்ந்து பல வகையில் அவர் கோரிக்கைகள் வைக்கிறார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இந்த பணம் கிடச்சா ரொம்ப உதவியாக இருக்கும், தயவு செஞ்சு தாங்க, எனக்காக தரப்பட்ட பணம் தானே அது அப்படின்னு காந்திக்கு இவர் தொடர்ந்து கடிதம் எழுதுறாரு. ஆனால் அதற்கான சரியான பதிலுங்கிறது தொடர்ந்து காந்தி கிட்ட இருந்து வரவே இல்லை. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்த பணத்தை கலெக்ட் பண்ணி காந்தி கையில் கொடுத்து விட்டதே ஏற்கனவே வ.உ.சி. அவர்களுக்கு நல்லா பரிச்சயமாயிருந்த திரு வேதியம் அவர்கள் தான். மறுபடியும் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்த சமயத்தில் வ.உ.சி. அவர்களை வேதியம் அவர்கள் சந்திக்கிறாரு. இந்த விஷயத்தை தான் அப்போ தான் முதல்ல கேள்விப்படுறாரு வேதியம் அவர்கள். உடனே காந்தியை நேராக போய் சமர்பதி ஆசிரமத்தில் பார்த்து சண்டை போடுறார். அவருடைய சண்டைக்கு அப்புறமா தான் காந்தி அவர்கள் ஒரு தொழிலதிபருக்கு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அந்த தொழிலதிபர் 5000 ரூபா பணத்தை வேதியம் அவர்களுக்கு கொடுத்தாரு. அதன் மூலமாக வ.உ.சி. அவர்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்தது. அதனால தான் இப்படி காசு தராமல் இழுத்தடிக்கக்கூடிய விஷயத்துக்கு காந்தி கணக்கு அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை? இதுதான் காந்தி கணக்குங்கிற பேரா? நடுவில் இப்படி ஒரு கடித பரிமாற்றங்கிறது நடந்துச்சா? இது எல்லாத்தையுமே களத்தில் போய் இருந்து திரு வ.உ.சி. அவர்களுடைய இல்லத்துக்கே போய் அவர் எழுதின கடிதங்களை எல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நேரடியாக பார்த்து அனலைஸ் பண்ணி இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய உண்மையை வெளிக்கொண்டு வந்தார் திரு வெங்கடாஜலபதி அவர்கள்.
இதை பற்றி அவர் நிறைய கட்டுரைகளில் தமிழ் ஆங்கிலத்திலலாம் எழுதியிருக்காரு. ஹிந்து பத்திரிகையில் கூட இவர் எழுதின அந்த கட்டுரைங்கிறது வந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து வஉசியும் காந்தியும் 347 ரூபாய் 12 அணா அப்படிங்கிற இந்த புத்தகத்தையும் அவர் வெளியிட்டிருக்காரு. மிக முக்கியமான ஒரு புத்தகம். வஉசி அவர்களுக்கும் காந்திஜி அவர்களுக்கும் நடுவில் இருந்த கடித தொடர்புகளை பற்றியும் அவங்களுடைய குறிப்பாக வஉசி அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளில் இருந்த மிக முக்கியமான விஷயங்களை பற்றியும் பேசின ஒரு புத்தகம் இது. கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள். நிறைய இன்சைட்ஸ் இருக்குது. அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, வஉசியும் காந்தியும் சென்னையில் தனிமையில் சந்திச்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள கடித பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த கடிதங்களில் முக்கியமான கடிதம் எதுனா 1915 வருஷம் ஏப்ரல் மாதம் 21 காந்தி எழுதின ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறதுக்கு தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல, உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சான்னு எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் தான் வஉசி அவர்களுக்கு கடிதமே எழுதுறாரு. அதாவது வஉசி அவர்கள் என்னுடைய பணம் எங்கே அப்படின்னு அவர் முதல்ல கேட்டு காந்திக்கு எழுதலை. காந்தி தான் முதல்ல இந்த மேட்டரையும் ஆரம்பிக்கிறார். அதற்கு என்ன பதில் தெரியுமா வஉசி அவர்கள் எழுதுறாரு? அந்த பதில் கடிதம்ங்கிறது 1915 வருஷம் ஏப்ரல் மாதம் 22 எழுதப்படுது. இந்த 22 எழுதப்பட்ட கடிதத்தில் வஉசி அவர்கள் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பணம், நடுவில் லண்டனுக்குலாம் வர போயிட்டு வந்திருக்காரு, கண்டிப்பாக அந்த பணம்ங்கிறது செலவாயிருக்கும், அதை பற்றி நம்ம வந்து பெருசாக அழட்டிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு, அவ்வளவு வறுமையான சூழல்லையும் அந்த பணம் எனக்கு வந்து சேரலை, ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக அலட்டிக்காதீங்க, என்னுடைய தேவையை விட மிக முக்கியமான ஒரு நல்ல தேவைக்கு அந்த பணம் செலவாயிருக்கும்னு நான் நம்புகிறேன், அதை பற்றி பெருசாக யோசிச்சுக்க வேணான்னு பதில் எழுதுறாரு. எப்படிப்பட்ட குணம் பாருங்கள், புல்லரிக்குது. ஆனால் அதற்கான பதில்ங்கிறது திரு காந்தி அவர்கள் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இல்லை அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், அதனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரணும், இதை பற்றி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் எழுதுறாரு. காந்தியுடைய இந்த பதில் கடிதம் கிடைச்சதுக்கு அப்புறமா மே மாதம் 22 காந்திக்கு மறுபடியும் பதில் கடிதம் அனுப்புகிறாரு திரு வஉசி அவர்கள். என்னுடைய தேவைக்கு இந்த பணம் செலவாகாமல் வேற ஏதாவது ஒரு நாட்டு நலனுக்கான தேவைக்கு இந்த பணம் செலவாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எழுதின பதிலில் இருந்து தெரியுது அந்த பணம் எனக்கும் வந்து சேரல, வேற ஒரு நல்ல விஷயத்துக்கும் செலவாகலை, அதனால் அந்த பணத்தை எனக்கு தந்து உதவுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இருக்கக்கூடிய சூழலில் எனக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வேணான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னையும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் எழுதுறாரு. ஆனால் இதுக்கு பதில் கடிதம் எழுதக்கூடிய காந்தி அவர்கள், நான் இதை பற்றி விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் எழுதுறாரு. வஉசி அவர்களுக்கு மிகப்பெரிய பண நெருக்கடிங்கிறது இருந்துச்சு. வஉசி அவர்கள், உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எனக்கு பாதி பணத்தையாவது கொடுங்க, மீதி நீங்கள் நல்லா விசாரித்ததுக்கப்புறம் கூட மீதி பணத்தை எனக்கு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதாவது ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் வஉசி அவர்கள் இருந்தாங்க. ஆனால் அதுக்கும் காந்தி அவர்கள், நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற பதில் தான் அனுப்புகிறார். தொடர்ந்து காந்தி அவர்கள்கிட்ட தன்னுடைய பொருளாதார நெருக்கடியை எடுத்து சொல்லி அந்த பணத்தை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சதா, எனக்கு பணத்தை அனுப்பி வைக்க முடியுமான்னு வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு வஉசி அவர்கள். ஆனால் அது எல்லாத்துக்குமே காந்தி அவர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பதிலுங்கிறது, விசாரிச்சுட்டு சொல்கிறேன், இன்னும் தகவல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கடிதத்தில் 2 வார்த்தை தான், இன்னும் இல்லை அப்படிங்கிறத மட்டுமே அனுப்பி வச்சிருக்காரு காந்தி அவர்கள். அது எரிச்சல் அனுப்பிச்சாரா இல்லை ஏதாவது அவசரத்தில் அனுப்பிச்சாரான்னு தெரியல. கடைசியாக 1916 வருஷம் ஜனவரி மாதம் 20 ஒரு பாசிட்டிவான ரிப்ளைங்கிறது காந்தி அவர்கள்கிட்ட இருந்து கிடைக்குது. அதாவது இந்த கடித போக்குவரத்து ஆரம்பித்து சரியாக 10 மாதம் கழித்து இப்படி ஒரு பதிலை காந்தி அவர்கள் அனுப்புகிறார். உங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணங்கிறது 347 ரூபா 12 அணா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் அவர் அனுப்பி வைக்கிறார். இந்த 347 ரூபா பணத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தான் தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தி அவர்களுக்கு வர வேண்டியதற்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தார். எவ்வளோ பணம் தான் இவருக்கு தரணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தலைவனுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொச்ச அமௌண்ட்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட காந்தி அவர்கள் மீதி தொகையை அனுப்பியிருக்கலாம், இல்லைன்னா கூடுதலாகவே உங்களுக்கு தொகையை அனுப்பியிருக்கேன், இவ்வளோ தான் கலெக்ட் ஆச்சு அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் காந்தி அவர்கள் ரொம்ப சிக்கனமானவர், பண விஷயத்தில் ரொம்ப கராரானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ பணம் உங்களுக்கு கரெக்டாக அனுப்பணுங்கிற விவரம் எனக்கு நல்லா தெரிஞ்சாதான் அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புவேன்னு அவர் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அதுதான் அவருடைய கடித பரிமாற்றத்திலிருந்து தெளிவாக தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் வஉசி அவர்கள்கிட்ட
ஒரு பேசிக் கர்டசிக்கு கூட இந்த பணம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியே ஒரு பதில் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு பேசிக் அமௌண்ட்டாவது கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம்ங்கிறது அவருடைய கடிதங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது. இந்த கடித போக்குவரத்தில் ஒரு கடிதம்ங்கிறது காந்தி அவர்கள் தமிழில் எழுதி அனுப்பியிருக்காரு. தமிழில் அந்த கடிதத்தை பார்த்த உடனேயே வ.உ.சி. அவர்கள் அவருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை கூட மறந்துட்டு, தமிழ் எழுத படிக்க தெரியுமா உங்களுக்கு, நான் எழுதின நூல்லாம் உங்களுக்கு அனுப்பட்டுமா, அதெல்லாம் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி பதில் எழுதுறாரு. அதில் பணத்தை பற்றி அவர் கேட்கவே இல்லை. அவர் தமிழில் எழுத தெரிஞ்சதுங்கிறதே அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கு. எப்படி ஒரு மனிதராக இருந்திருக்காரு பாருங்க. காந்தி அவர்கள் எழுதின அந்த கடிதத்துக்கு அப்புறமா 2 பேருக்கும் கடித போக்குவரத்து நடந்துச்சாங்கிறது தெரியல. ஏன்னா அதுக்கப்புறமா எந்த கடிதமுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த பணம் வ.உ.சி. அவர்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிற தகவல்ங்கிறது எதிலிருந்து கிடைக்குதுன்னா, திரு வேதியம் அவர்களுக்கு வ.உ.சி. அவர்கள் அதுக்கப்புறமா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. 1916 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் காந்தி அவர்கள்கிட்ட இருந்து கிடைச்ச 347 ரூபா வச்சு 100 ரூபா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் புது அச்சு செய்கிறதுக்கு காசை கொடுத்துட்டேன். மீதி இருக்கிற பணத்தை வச்சு 50 ரூபா தவிர மீதி இருக்கிற எல்லா கடனையுமே நான் அடைச்சிட்டேன். ஒரு 50 ரூபா கடன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இனிமேல் புதுசாக காகிதம் வாங்குறதுக்கு தான், அதாவது புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேப்பர் வாங்குறதுக்கு தான் காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு திரு வ.உ.சி. அவர்கள். அப்போ கூட தன்னுடைய குடும்பத்துக்கு இது செஞ்சேன், அது செஞ்சேன், அதுக்கு இந்த காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லாமல் பிரிண்டிங்க்கு செலவாகுது, பேப்பர் காஸ்ட்டுக்கு தான் செலவு பண்ணியிருக்காருங்கிறது அந்த கடிதத்தில் இருந்தே தெரிய வருது. திரு வ.உ.சி. அவர்கள் தனக்கு பொருளுதவி செஞ்ச அத்தனை பேரையுமே மறக்காத ஒருத்தராக இருந்தார். அவர் அதற்கப்புறமா எழுதி வெளியிட்ட புத்தகங்கள்லாம் தனக்கு பொருளுதவி செஞ்ச அத்தனை பேருடைய பெயர்களையுமே பதிவு செஞ்சுருக்கார். அப்படி திரு காந்தி அவர்கள்கிட்டையும் இந்த காசு யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை தாங்கன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் திரு வ.உ.சி. அவர்கள். ஆனால் அதற்கான பதிலுங்கிறது காந்தி அவர்கள்கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அவங்களுடைய பேரும் வ.உ.சி. அவர்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க பேரையும் அவருடைய புத்தகங்களில் கண்டிப்பாக பதிவிட்டிருப்பார். அதே மாதிரி அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தன்னுடைய புத்தகங்களையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பார். ஆனால் இப்படி ஒரு ஆய்வு முடி வெளிவந்ததுக்கு அப்புறமாவும் ஒரே ஒரு கேள்விங்கிறது மனசில் எழும்புது. அது என்னன்னா, காந்தி அவர்கள் 347 ரூபாய் 12 அணாவை வ.உ.சி. அவர்களுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அப்படின்னு அனுப்பி வச்சாருங்கிறது புரியுது. ஆனால் அதுதான் அவருக்கு அனுப்ப வேண்டிய தொகைங்கிறத காந்தி அவர்கள் எப்படி முடிவு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை. ஏன்னா யார் யார் எவ்வளோ அனுப்பியிருக்காருங்கிற விவரத்தை காந்தி அவர்கள் வெளியிடவே இல்லை. அதே மாதிரி அவருக்கு இந்த தொகை மட்டும்தான் அனுப்பப்பட்டுச்சா அப்படிங்கிறதுலையும் தெளிவில்லை. ஒருவேளை பெரிய தொகை வந்து அதில் மிச்சம் இருந்த தொகை அனுப்பப்பட்டுச்சா, இல்லை இவ்வளோ அமௌண்ட்டு தான் கலெக்ட் ஆச்சா அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதில்ங்கிறது எந்த கடிதங்கள்லையோ இல்லை எந்த தரவுகள்லையோ நமக்கு தெரிய வரலை. அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியை கண்டிப்பாக உருவாக்க தான் செய்யுது. வ.உ.சி. அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் அதுக்கப்புறம் கடித தொடர்புங்கிறது இல்லாமல் போனதும் வ.உ.சி. அவர்கள் ஒரு வேளை வருத்தப்பட்டிருக்காரு, காந்தி அவர்கள் இவ்வளோ அமௌண்ட்டை மட்டும்தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாரா அப்படிங்கிறதுலையும் ஒரு கேள்விக்குறிங்கிறது எழும்புது. ஆனால் இதெல்லாமே அசப்ஷன் தான். வ.உ.சி. அவர்களுக்கு அந்த தொகை மட்டும் தான் கலெக்ட் ஆகிருக்கலாம், அதை மட்டும் தான் காந்தி அனுப்பி வச்சிருக்கலாம், வ.உ.சி. அவர்கள் அதை மட்டும் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த மற்ற தகவல்கள் தெரியாததால் இது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்துங்கிறது கிடையாது. ஆனால் இந்த சர்ச்சை எல்லாத்துக்குமே காந்தி அவர்கள் அப்போவே முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டை அனுப்பி வச்சுட்டு மொத்தமாக மற்ற தொகையுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மீதி பணத்தை அனுப்புகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து வ.உ.சி. அவர்களை பணம் கேட்டு இறைஞ்சிருக்கக்கூடிய நிலைமையிலேயே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது வச்சிருந்ததுங்கிறது தான் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றா எனக்குப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காந்தி செஞ்சது தவறா இல்லை சரியா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிப்பா, காந்தி கணக்குனா என்ன, அதை சொல்லாமல் போறியே அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். காந்தி கணக்குங்கிற வார்த்தை எப்போ வந்துச்சுன்னா, திரு வ.உ.சி. அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை வச்சு வரல, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வச்சு வந்துச்சு. காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு பெரும் திரளில் மக்கள் வந்து கிளம்பி வர்றாங்க. அப்படி கிளம்பி வரக்கூடிய மக்கள் போகிற வழியில் கடைகளில் சாப்பிட்றாங்க, பசிக்கு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது இவங்க இந்த போராட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிற மக்கள் அப்படிங்கிறத ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தப்போ அவங்களும் போராட்டத்தில் தான் கலந்துக்க முடியல, அட்லீஸ்ட் அதுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டில் ஏதாவது ஒரு வகையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட்டர்கிட்ட அது காந்தியோட போராட்டத்துக்கு போகிற கணக்கு, அதனால் அதுக்கு பில் எழுதாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது காந்தி கணக்குப்பா, அதுக்கு பணம் வராது, அதுக்கு பில் எழுதாத அப்படின்னு சொல்கிற அந்த வழக்கம் தான் அதுக்கப்புறம் காந்தி கணக்குனே மாறிடுச்சு. பணம் வராத எந்த ஒரு விஷயத்தையுமே காந்தி கணக்கு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். சரி, ஓகே பிகு பஸ். சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த கப்பல் போக்குவரத்து துறை எப்படி இருந்துச்சு, அதில் சுதேசி கப்பல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி வ.உ.சி. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமா இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து துறைங்கிறது பல சறுக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த துறை ஏன் சறுக்கி விழுந்துக்கிட்டு இருக்கு, அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, அது வரைக்கும் காத்திருங்கள். பை.